வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை உலகம். எங்க பதிவுகளை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் என்னுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், சுழலை எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு தான் கம்மியான வியூஸ் இருந்தாலும் பரவாயில்லன்னு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சுழலை கேட்கணும்னு விருப்பப்படுற அந்த கம்மி வாசகர்களுக்காக இதோ பகுதி 23. நந்தியின் தலை கொய்யப்படும், பெருநந்தியின் மானம் பங்கப்படும், வீணையின் தந்திகள் அறுபடும், சிறுநந்தியின் தேகம் பொசுக்கப்படும், தொண்டை கிழிப்படும், அபராதம் செய்தவனின் தலை சீவப்படும். அத்துடன் பல்லவன் சமாதி நிலையை அடையும். சாயாவக்ரர் தன்னிடம் ஆருடமாக பாடியிருந்த பாடல் உதயச்சந்திரனின் செவிகளில் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது. பல்லவத்தின் அழிவு தவிர்க்க இயலாது என்பது அவனுக்கு தெரிந்துவிட்டது. இருந்தும் அஸ்வத்தாமாவின் பிள்ளைகளாக தோன்றி பல்லவமும் காம்போஜமும் 1000 ஆண்டுகளாக ஆற்றிய சாதனைகளுக்கெல்லாம் முடிவுரை கூறும் தருணம் நெருங்கிவிட்டது என்பதனை ஜீரணிக்க முடியாமல் திணறினான். சாயாவக்ரரின் பாடல் படி பெரும்பாலான சம்பவங்கள் நிகழ்ந்துவிட்டன. சாளுக்கிய விக்ரமாதித்யன் பல்லவ நந்தியின் வடபகுதிகளை ஆக்கிரமித்து நந்தியின் தலை கொய்யப்படும் என்பதனை நிரூபித்தான். பெருநந்தி என்கிற 2ஆம் நந்திவர்மன் சாளுக்கியத்திடம் வடபுலத்தையும் பாண்டியர்களிடம் தென்புலத்தையும் இழந்து பெரும் அவமானத்திற்குள்ளானான். பெருநந்தியின் மானம் பங்கப்படும் என்கிற ஆருடம் இப்போது மெய்ப்பித்துவிட்டது. மிகவும் பலவீனமான மன்னனாக தந்திவர்மன் திகழ்ந்ததால் கங்கர்கள், குந்தலர்கள், சாளுக்கியர்கள், கடம்பர்கள், சேரர்கள், பாண்டியர்கள் என்று சுற்றி நின்ற எதிரிகளிடம் அவன் பணிந்தே போக வேண்டியிருந்தது. பல பகுதிகளை எதிரிகளிடம் இழந்து தந்திகள் அறுபடும் என்பதற்கு சான்றாக அவனது ஆட்சி திகழ்ந்தது. சிறுநந்தியின் தேகம் பொசுக்கப்படும் என்பதும் உண்மையாயிற்று. தீயினுள் பொசுங்கி மாண்ட சிற்றன்னை கோகிலவாணியின் மகன்கள் சதி செய்து நந்தி கலம்பகம் பாடி 3ஆம் நந்திவர்மனின் தேகத்தை தீயில் பொசுக்கினர். எல்லாவற்றிற்கும் மேலாக தொண்டை கிழியும் என்று கூறியதை மெய்ப்பிக்கும் வகையில் தொண்டை நாடு, தென்பல்லவம், வடபல்லவம் என்று 2 கூறாக பிரிக்கப்பட்டது. அவர் பாடலில் கூறப்பட்டிருந்த பெரும்பாலான ஆருடங்கள் பலித்துவிட்டன. உதயச்சந்திரன் வேதனையுடன் இரவு வானை வெறித்தபடி உப்பரிகை மஞ்சத்தில் சரிந்திருந்தான். நந்திவர்மன் சந்திரபாதையில் அத்திமலை ஆலயத்தை திருப்பி நோக்க வைத்த அதே சமயம் தமிழ் மண்ணின் சரித்திரம் சூரிய பாதையை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தது. ஸ்வேதகிரியில் இருந்தபடி அனைத்து மாற்றங்களையும் செய்து கொண்டிருந்தான் உதயச்சந்திரன். பகீரதனின் பிரயத்தனத்தினால் வானுலகில் இருந்து பூவுலகிற்கு வர ஒப்புக்கொண்ட கங்கை ஆர்ப்பாட்டத்துடன் பூமியில் இறங்க, அவளை தனது மணிமுடியில் சிவனார் தாங்க, அதில் சிக்கி வெளி வரும் வரை வழி தெரியாமல் கர்ப்பபங்கம் அடைந்து பிறகு அவரது அருளால் புனித கங்கையாக பிரவாகம் எடுத்தது போன்று பல்லவத்தின் ஆர்ப்பாட்டத்தை எல்லாம் தனது வேகத்தால் தடுத்து நிறுத்தி புதியதொரு சோழத்தை தனது குருதியினால் உண்டாக்கியிருந்தான் உதயச்சந்திரன். அவனுக்கும் பியூஷமணிக்கும் பிறந்த இதயச்சந்திரனை சாயாவக்ரரின் யோசனைப்படி ஜெயாதித்யன் என்று பெயர் மாற்றியிருந்தான். ஜெயாதித்யன் சகலகலா வல்லவனாக, போர்க்கலைகளில் சமர்த்தனாக, அரசியல் தந்திரங்களில் சாணக்கியனாக வளர்ந்திருந்தான். தனது அமைச்சர் திருவெல்லரை ஸ்வஸ்திக கிணற்றை அமைத்த கம்பன் அரையன் மூலம் அவனது பெருமைகளை அறிந்திருந்தான். உறையூர் சோழன் கமலாதித்யன். ஸ்வஸ்திக கிணறு அமைந்ததே ஜெயாதித்யனின் பிறந்த தினத்தை முன்னிட்டுத்தானே. உறையூர் சோழனும் அவனது மகள் மகரந்தவல்லியும் திருவெல்லரைக்கு வந்து ஸ்வஸ்திக கிணற்றை பிரமிப்புடன் நோக்கினர். ஜெயாதித்யனை கூடத்தான். அவனை கண்டதும் காதல் கொண்டாள் மகரந்தவல்லி. தன் மகளுக்கு நாயகனை மட்டும் தேடவில்லை கமலாதித்யன். தனக்கு பிறகு உறையூர் சோழனாக ஆட்சி நடத்துவதற்கு ஒரு மன்னனையும் தான் தேடிக்கொண்டிருந்தான். அனைத்து தேடல்களுக்கும் ஒரு விடையாக கிடைத்தான் ஜெயாதித்யன். பல்லவ ராஜசிம்மனின் பேரன், குந்தல தந்தி துர்கனது மகன், பழைய பல்லவ தளபதி உதயச்சந்திரனின் மகன்தான் ஜெயாதித்யன் என்பதை அறிந்ததும் கமலாதித்யனுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. பல்லவமும் சோழமும் நம்மால் இணையட்டும் என்று தனது மகளே ஜெயாதித்யனுக்கு மனம் முடித்தான் உறையூர் சோழன் கமலாதித்யன். மகன் ஜெயாதித்யன் உறையூர் சோழனாக பதவியேற்ற அன்று தனது ஸ்வேதகிரி மாளிகையின் உப்பருகையில் அமர்ந்தபடி விண்மீன்களை நோக்கி கொண்டிருந்தான். தமிழன்னை பல்லவத்திற்கு நீலாம்பரியையும் சோழத்திற்கு பூபாலத்தையும் பாடுவதற்கு தயாராகிவிட்டிருந்தாள் என்பதை உணர்ந்து விட்டிருந்தான். முதுமையை ஏற்றுக்கொண்டு விட்டிருந்த அவனது தேகம் மஞ்சத்தில் சாய்ந்திருக்க வானை நோக்கியபடி கிடந்தான். எங்கும் விண்மீன்களை யாரோ வான மண்டலத்தில் இறைத்தது போன்று காட்சியளிக்க தனது அயற்சி மிகுந்த கண்களால் வானையே பார்த்து கொண்டிருந்தான். அப்போது, இன்று என்ன நட்சத்திரம்? ஓ, இன்று சித்திர அஸ்வத்தம அன்றோ
அத்திமலையான் அத்திமலையின் மீது இருந்தவரை ஸ்ரீதலமணியை சாற்றிக் கொள்ளும் அன்றெல்லாம் இந்த ஒளிவட்டம் தோன்றுமே, இன்று எங்கனம் தோன்றுகிறது? ஒருவேளை அத்திமலை தேவன் கிடைத்து அவனுக்கு தற்போது உக்ரோதயமாக இருக்கும் ஸ்ரீதலமணியை சாற்றி இருக்கிறார்களோ? பரபரப்புடன் எழ முயன்றான். ஆனால் அவனால் தனது தேகத்தை அசைக்க இயலவில்லை. வாய்விட்டு பியூஷமணியை அழைக்க முயன்றான். புரளவில்லை. தனது தேகம் கனத்து சில்லிட்டு வருவதை உணர்ந்தான். வானில் தெரிந்த அந்த ஒளிவட்டத்தையே வெறித்தான். அத்திமலையானே, நீ வந்து விட்டாயா? வரவில்லை என்றால் தயை கூர்ந்து வந்துவிடு. பல்லவர்கள் உன்னை வைத்து பகடை ஆடியதால் கோபத்தில் நீ தலைமறைவாக இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். இனி அங்கனம் அரசர்கள் பொறுப்பில்லாமல் இருக்க மாட்டார்கள். புதிய சோழ பல்லவத்தை உருவாக்கி இருக்கிறேன். வலுவான அரசர்கள், துடிப்பான வீரம், கூர்மையான சிந்தனைகளை கொண்டு அவர்கள் உன்னை காப்பார்கள். நீ காஞ்சியில் உனது அத்திமலையிலேயே நிம்மதியாக இருக்கலாம். அதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டேன். இனி அரசியல் உனது ஆலயத்தை பாதிக்காது என்று மனதினுள் வேண்டியபடி அந்த ஒளிவட்டத்தையே பார்த்து கொண்டிருந்தான். பியூஷமணி உதயச்சந்திரனுக்காக குவளையில் பால் கொண்டு வந்து அவனை உலுக்கிய போது அவனது தேகம் பூரணமாக சில்லிட்டிருந்தது. கண்கள் விரிந்தபடியே இருந்தன. வானின் ஒளிவட்டத்தை நோக்கியபடியே அத்திமலை தேவனை நாடி சென்று விட்டிருந்தான் உதயச்சந்திரன். தான் தென் பல்லவத்தின் மன்னனாக முடிசூட்டி கொண்டதை கொண்டாடும் வகையில் காஞ்சி அத்திமலையின் மீது எழுந்தருளியிருந்த பரத நாராயணனுக்கு உக்ரோதயத்தை சூட்டியிருந்தான் நிருப துங்க வர்மன். கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு மேலாக பயணம் செய்த ஒரு வம்சத்தின் முடிவுரை எழுதப்போகிற தினம் அன்று என்று யார்தான் எதிர்பார்த்திருப்பார்கள்? உப்பாண்டவர்களை கொன்றுவதற்காக கண்ணனின் சாபத்தை பெற்று தனது தேகம் உருகத் துவங்க வலி தாழாமல் அத்திவனத்திற்கு தவம் செய்ய வந்தான் அஸ்வத்தாமா. அங்கே நாக சோமாவிடம் காதல் கொண்டு வாழ வேண்டும் என்கிற ஆசையில் 2 மகன்களை பெற்று பல்லவர்களையும் காம்போஜர்களையும் தோற்றுவித்தான். புலிசேமா, புலிவமு தொடங்கி கரிகாலன், இளந்திரையன் சகோதர பாசத்தினால் பலம் பெற்று விஷ்ணு கோபனால் வளர்க்க பெற்று சிம்மவர்மன், அவனிசிம்மன், மகேந்திரன், நரசிம்ம பல்லவன், ராஜசிம்மன், நந்திவர்மன் என்று பல மன்னர்களால் வல்லரசாக திகழ்ந்து மூவேந்தர்களையும் தங்களுக்கு சாமரம் வீச வைத்த பல்லவம் மரணப்படுக்கையில் கிடந்தது. சமுத்திரகுப்தன், புலிகேசி, சாளுக்கிய விக்ரமாதித்யன் போன்ற எதிரிகளையே அஞ்சி ஓட வைத்த பல்லவம் இப்போது தங்களுக்குள்ளேயே வடபல்லவம் மற்றும் தென்பல்லவமாக பிரிந்து போராடி கொண்டிருந்தார்கள். சிம்மவர்மனின் காலத்தில் நவரத்ன பல்லவியால் பாதிக்கப்பட்டு பிறகு நரசிம்மவர்மனின் தீவிர முயற்சியில் சிறிது காலம் வெளிப்பட்ட அத்திமலை தேவன் மீண்டும் ஆழிப்பேரலையில் காணாமல் போய் இதுவரை மீண்டும் கிடைக்கவில்லை. பல்லவர் காலம் முடியும் வரை நான் வெளிவரப்போவதில்லை என்று இன்னும் பிரவாள மாளிகையின் புகைபோக்கியின் உள்ளேதான் இருக்கின்றான். பல்லவத்தின் 2 துண்டுகளான வட பல்லவத்திற்கும் தென் பல்லவத்திற்கும் பல பிரச்சனைகள் மூண்டுள்ளன. தான் பதவியேற்றதை கொண்டாடும் வகையில் அத்திமலையில் எழுந்தருளியிருந்த வரதநாராயணனுக்கு உக்ரோதயத்தை சாற்றி வழிபட்டான் நிருப துங்கவர்மன். விண்ணில் படர்ந்த அந்த ஒளியை நோக்கியபடி உதயச்சந்திரனும் தனது உயிரை விட்டிருந்தான். அந்த ஒளியை மற்றொரு 2 கண்களும் அதே வேளையில் நோக்கியிருந்தன. அவை வடபுல பல்லவத்தை ஆளும் கம்பவர்மனின் கண்கள். அந்த ஒளியை கண்டதுமே உக்ரோதயம் அவன் வசம் உள்ளதை அறிந்து கொண்டான். கோபத்துடன் தனது தாய் மாரம்பாவையை சந்திக்க சென்றான். அம்மா, இன்று ஹர்ஷ நட்சத்திரம் போல் இருக்கிறதே. கேட்டுக்கொண்டே வந்த மகனின் முகத்தை பார்த்ததுமே அவன் எதற்கு அடிபோடுகிறான் என்பதை புரிந்து கொண்டாள் மாரம்பாவை. ஆம், பரதநாராயணனுக்கு உக்ரோதயத்தை சாற்றி நிருபதுங்கன் வழிபட்டதாக நானும் அறிந்தேன். மாரம்பாவை கூற அவளை கோபத்துடன் நோக்கினான் கம்பவர்மன். இதென்ன நியாயம்? தென் பல்லவத்திற்கும் வடபல்லவத்திற்கும் தலைநகரம் காஞ்சி என்கிற போது, ஒத்தாடை அரண்மனையும் அத்தியூரும் இருவருக்குமே பொது என்கிற போது, உக்ரோதயம் மட்டும் எப்படி அவன் வசம் சென்றது? கம்பவர்மன் ஆவேசத்துடன் கேட்டான். மகனே, ஒன்றை நீ நினைவில் கொள்ள வேண்டும். நிருபதுங்கவர்மன் பட்டத்து அரசி சங்கவையின் மகன். முழு பல்லவத்திற்கும் அவனே வாரிசு. உனது தந்தையால் பாண்டிய கைதியாக நான் இங்கு வந்தவள். என்னை மணந்து கொள்ளும்படி நந்திவர்மருக்கு ஆலோசனை கூறியதே சங்கவைதான். அப்படி இருக்க நமது நன்மைக்காக மன்னர் பல்லவத்தை 2 பகுதியாக பிரித்து உன்னை மன்னனாக அமர்த்தியிருக்கிறார். தானம் கொடுத்த மாட்டின் பற்களை சோதிப்பது போன்று இம்மாதிரி விஷயங்களில் உன் மனதை அலைப்பாய விடாதே. உனக்கு கிடைத்துள்ள பகுதியில் நல்லாட்சி வழங்கு, அவ்வளவுதான் கூற முடியும். மகனை சமாதானம் செய்தாள். இருப்பினும் எனது அனுமதியின்றி அவரால் உக்ரோதயத்தை எடுத்து வரதநாராயணனுக்கு அணிவிக்க முடியாது. அந்த ஆபரணம் அவன் வசம் சென்றது எப்படி? கஜானாவில் இருந்து களவாடினானா? கம்பவர்மன் கேட்டதும் திடுக்கிட்டாள் மாரம்பாவை. நந்தி கலம்பகம் பாடல் நிறைவடைந்த 100ஆம் நாள் சிதையின் மீது ஏறி படுப்பதற்கு முன்பாக தனது வசம் இருந்த உக்ரோதயத்தை தனது மகன் நிருபதுங்கவர்மனிடம் சேர்த்து விடும்படி உனது தந்தை என்னிடம் தந்தார்.
நானும் அதை அவனிடம் தந்துவிட்டேன். மாரம்பாவை கூற அவனை எரிச்சலுடன் நோக்கினான் கம்பவர்மன். நீ பெற்ற மகன் நான், என்னிடம் அல்லவா உக்ரோதத்தை நீ தந்திருக்க வேண்டும்? உனது தந்தையின் உத்தரவு. அவன் முதலில் பிறந்தவன், மன்னரின் முதல் மனைவிக்கு பிறந்தவன். உன்னிடம் உனது பெரியன்னை சங்கவை பாசத்தை காட்டுவதில்லையா? அதுபோன்று நான் நிருபதுங்கவர்மனிடம் எனது பாசத்தை காட்டினேன், அவ்வளவே. பிரச்சனை எனக்கும் உனது பெரிய அன்னை சங்கவைக்கும் தான், உங்களிடையே அல்ல என்பதை மட்டும் புரிந்து கொள். நாளையே சாளுக்கியருடனோ பாண்டியருடனோ போர் உண்டால் நீங்கள் இருவரும் ஒற்றுமையாக போர் புரிய வேண்டும் என்பதை நினைவில் கொள். மாரம்பாவை கூற கோபத்துடன் அங்கிருந்து வெளியேறினான் கம்பவர்மன். ஆற்றாமையுடன் இங்கும் அங்குமாக அலைந்து கொண்டிருந்தான் கம்பவர்மன். அவன் மனைவி கங்க நாட்டு இளவரசி விஜயா அவனை எப்படி சமாதானம் செய்வது என்று புரியாமல் தனது கைகளை கட்டியபடி நின்றிருந்தாள். கம்பவர்மனை சமாதானம் செய்வதற்கு ஒருவரால் மட்டுமே முடியும். அவர் வரும் வரை அமைதியாக காத்திருக்க வேண்டியதுதான் என்று நினைத்திருந்தாள். மகன் அபராஜிதனையும் மகள் திரிபுவனையையும் கண்ட மாத்திரத்தில் கம்பவர்மன் உருகிவிடுவான். அத்திமலையான் ஆழத்திற்கு சென்றிருந்த அவர்கள் வரும் நேரம்தான். திரிபுவனை முன்னடக்க அவளை தொடர்ந்தபடி உள்ளே வந்தான் அபராஜிதன். தந்தை கோபத்துடன் நடைபோட்டிருப்பதை கண்டதும் தாயின் முகத்தை கேள்வியுடன் நோக்கினான். என்ன நடந்தது? யாருக்கு தெரியும்? பாட்டியார் மாரம்பாவையை சந்திக்க சென்றார். வரும்போது கோபத்துடன் வந்தார். அதன் பிறகு இந்த ராஜனரே பயின்று கொண்டிருக்கிறார், விஜயா கூறினாள். கவலைப்படாதீர்கள் தந்தையே. பெரியப்பா நிருபதுங்கவர்மரை ஆலயத்தில் பார்த்தேன். உம்மை போன்ற கம்பீர நடை இல்லை. அவரது நடை நுணல் ஒன்று தாவி செல்வது போன்று உள்ளது, திரிபுவனை கூறினாள். விஷ், உனது தந்தையை நம்பி எதையும் கூறாதே போனா. திடீரென்று அண்ணாவின் மீது பாசம் கொண்டு எனது அண்ணனை நுணல் என்று கூறுகிறாயா என்று உன்மீது பாய்வார், விஜயா கூறினாள். அபராஜிதா, அத்திமலை ஆலயத்தில் வரதநாராயண பெருமாளுக்கு உக்ரோதத்தை அணிவித்தார்களாமே, நீ கண்டியாயா? சாரி, நீ கண்டாயா? கண்டேன் அப்பா. அதனை அணிந்து கொண்டு பெருமாள் ஜொலித்தார், அபராஜிதன் கூறினான். அந்த ஆபரணத்தின் பழைய பெயர் ஸ்ரீதலமணி, காணாமல் போன அத்திமலையானின் ஆபரணம். அத்திமலையான் உக்ரோதயனும் பல்லவத்திற்கு சொந்தம். இரண்டையும் வைத்திருப்பவர்கள் உண்மையான பல்லவ மன்னர்கள். அவை நம்வசம் வைத்திருக்கும் வரை நாம் நம்மை பல்லவ மன்னர்கள் என்று கூறிக்கொள்ள இயலாது, யோசனையுடன் கூறினான் கம்பவர்மன். அப்பா, பல்லவம் இருகூறானது குறித்து எனக்கும் வருத்தம் உண்டு. கவலைப்படாதீர்கள், நீங்களே பல்லவ மன்னர். ஒருங்கிணைந்த பல்லவத்தை விரைவில் நீங்கள் ஆட்சி செய்ய போகிறீர்கள். விரைவில் அதனை நான் செய்து முடிப்பேன். அத்திமலையும் உக்ரோதயமும் விரைவில் நம்பசம் வந்துவிடும் பாருங்கள், அபராஜிதன் கூற மற்ற மூவரும் அவனை திகைப்புடன் நோக்கினர். அப்படியானால் நம் பெரிய தந்தையின் கதி? அவரது ஒரே மகள் நம் அக்கா கோதாவரி தேவியின் கதி? பொறுத்திருந்து பாருங்கள். அமர்ந்திருக்கும் பல்லவ நந்தி துடிப்புடன் பாய்ந்து பழைய வேகத்துடன் எழுந்து முன்னேறப் போகிறது. சாளுக்கிய வராகமும் பாண்டிய மீனும் பல்லவ நந்திக்கு கப்பம் கட்டப் போகின்றன. நமது பெரிய தந்தை நிருபதுங்கவர்மனை கைது செய்து சிறையில் தள்ளப் போகிறேன். கோதாவரி தேவி நமது ஆளுமையை ஏற்றால் பிழைக்கலாம், இல்லையேல் அவளும் தந்தைக்கு துணையாக சிறையில் அவதிப்பட வேண்டியதுதான். அபராஜித்தனின் குரலில் உறுதி துணிக்க கம்பவர்மன் திகைத்தான். என்ன இருந்தாலும் அவன் என் அண்ணன், கோதாவரி எனது மகள். அவர்களை சிறையில் அடைப்பதற்கு நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று சொல்வதற்கு தன் வாயை திறந்தான் கம்பவர்மன். ஆனால் எனது திட்டத்திற்கு நீ ஆதரவு கொடுக்கவில்லை என்றால் உனது அண்ணனுடன் நீயும் சிறையில் கிடக்க வேண்டியதுதான் என்பது போன்று அபராஜிதன் பார்க்க கம்பவர்மன் தனது எண்ணத்தை மாற்றிக்கொண்டான். இளவரசன் அபராஜிதன் இப்போதெல்லாம் சோழ நாட்டு இளவரசன் ஆதித்தனிடம் நெருங்கி பழகுகிறான் என்பதை அறிந்திருந்தான் கம்பவர்மன். ஆதித்தன் உதயச்சந்திரனின் கொல்லுப்பேரன் என்பதை அபராஜிதன் மூலம் அறிந்திருந்தான். தனது பாட்டன் இரண்டாம் நந்திவர்மனின் மைத்துனன் உதயச்சந்திரன் நாடு கடத்தப்பட்டது, ஸ்வேதகிரியில் தங்கி உறையூர் சோழனின் மகளை தன் மகனுக்கு மனம் செய்வித்தது, அவன் சோழ அரசனாக பதவியேற்றது அனைத்தையுமே அறிந்திருந்தான். ஜெயாதித்யனின் மகன் குமராதித்யனுக்கு பிறந்த விஜயாலயனின் மகன் தான் ஆதித்யன். தனது மகன் அபராஜிதனுக்கும் ஆதித்யனுக்கும் இடையே ஏற்பட்ட நட்பு காலத்தின் கட்டாயம் என்று நினைத்தான் கம்பவர்மன். அபராஜித்தன் பல்லவனாகவும் ஆதித்யன் சோழனாகவும் கூட்டணி வைத்து சாளுக்கியம் பாண்டியம் ஆகிய எதிரிகளை அடக்கியாள வேண்டும் என்று மனதினுள் திட்டம் வகுத்திருந்தான் கம்பவர்மன். எனவேதான் அபராஜித்தன் ஆதித்யனுக்கிடையே நிலவிய நட்பினை ஆதரித்து வந்தான். நண்பனை காண அடிக்கடி காஞ்சிக்கு வந்தான் ஆதித்யன். நண்பன் உப்பருகையில் உரையாடி கொண்டிருப்பான். அபராஜித்தன் பல்லவும் சோழமும் இணைந்து தென்புலத்தையே கைப்பற்றி ஆள வேண்டும் என்கிற தங்களது கற்பனைக்கு எப்படி வடிவம் கொடுப்பது என்று ஆலோசித்துக் கொண்டிருப்பார்கள். ஒரு நாள் உப்பரிகை நந்தவனத்தில் மலர்களை பறிப்பதற்காக வந்தாள் திரிபுவனை. கரகரப்பான குரல் ஒன்று துடிப்புடன் பேச செடிகளின் மறைவிலிருந்து தனது அண்ணன் அபராஜித்தனுடன் உரையாடி கொண்டிருக்கும் அவனது நண்பன் ஆதித்தனை முதன் முறையாக நோக்கினாள். இவன்தான் சோழ இளவரசன் ஆதித்தனா?
காண்பதற்கு கம்பீரமாக இருக்கிறானே. இவளது அண்ணன் அபராஜிதன் பல்லவ அரண்மனை கண்ணீரின் தூக்கத்தை கெடுத்தவன். அழகும் கம்பீரமும் துடிப்புடன் காணப்படுபவன். தனது தாய் கங்கை இளவரசி விஜயாவின் பேரழகையும் பல்லவத்தின் கம்பீரத்தையும் ஒருங்கே கொண்டவன். ஆனால் அவனே ஆதித்தனின் முன்பாக சற்றே பொலிவிழந்து காணப்பட்டான். முறுக்கிய மீசையும் துடிக்கும் தசைகளும் அவனது வீரத்தின் புகழை பாடின. குன்றுகளை தோளினில் சுமது போன்ற புஜபலம், கதாயுஜங்களாக கைகள், தேக்கு மரங்களாக கால்கள், ஒட்டிய வயிறு, அகன்ற மார்பு என்று அவனது எழில் தேகத்தை தனது கண்கள் என்னும் தூரிகையினால் ஓவியமாக தீட்டினாள். எனது தங்கை திரிபுவனைக்கு திருமணம் முடித்ததும் நான் முதலில் எனது பெரியப்பன் வசமுள்ள பல்லவத்தை மீட்டெடுப்பேன். பிறகுதான் நமது திட்டத்தை செயல்படுத்த முடியும், அபராஜிதன் கூறினான். எனது தந்தைக்கு வாதம் ஏற்பட்டு வலதுபுறம் செயலிழந்து விட்டது. மஞ்சத்தில் கிடந்தபடிதான் ஆட்சி செய்கிறார். அவரது உடல்நிலை இன்னும் மோசமாவதற்கு முன்பு பழைய சோழத்தை தஞ்சையில் நிறுவி எனது தந்தையை முதல் பிற்கால சோழனாக அறிவிக்க எண்ணுகிறேன். அதற்கு நாம் உடனடியாக போர் நடவடிக்கைகளில் இறங்கினால்தான் முடியும். நானும் நீயும் இளவரசர்களாக எவ்வளவு காலம்தான் காத்திருப்பது நண்பா? அலுப்புடன் கூறினான் ஆதித்தன். எனது தந்தை எப்போது கேட்டாலும் அரியணையை விட்டு இறங்கி வழிவிடுவார். ஆனால் தனது அண்ணன் நிரூபதுங்கனின் மீது வாசம் கொண்டவர். நான் பதவிக்கு வந்தால் அவரை விரட்டி விடுவேன் என்கிற பயத்தில் தான் இன்னமும் அரியணையில் தொடர்கிறார், அபராஜிதன் கூறினான். இப்படியே நாம் திட்டம் திட்டிக் கொண்டிருக்க வேண்டியதானா அபராஜிதா? உனது தங்கைக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்றால் சேர்நாட்டு மன்னன் ஸ்தூணு ரவிக்கு திருமணம் செய்ய பெண் தேடுகிறார்கள். அவனை வேண்டுமானால் நிச்சயம் செய்து விடேன், ஆதித்தன் கூற செடிகளின் பின்பாக நின்றிருந்த திரிபுவனின் மனம் துடிதுடித்தது. முதன்முறையாக ஒருவனை கண்டு வசப்பட்டிருக்கிறாள் அவள். அவள் இதயத்திற்கு கவர்ந்தவனே அவளுக்கு ஒரு மணவாளனை பரிந்துரைத்தால் அவளுக்கு எப்படி இருக்கும்? ஏன் ஆதித்தா, நீயே எனது தங்கையை திருமணம் செய்து கொள்ளேன், அபராஜிதன் கூறினால் ஆதித்தன் என்ன பதிலை கூறுவான்? பறித்த பவளமல்லி கூடையில் குவிந்திருக்க தற்செயலாக அங்கே வருபவளை போன்று அன்னம் போன்று நடந்து அண்ணன் முன்பாக நின்றாள். அண்ணனின் எதிரே அமர்ந்திருந்த ஆதித்தனை கவனியாதவள் போல அண்ணனை மட்டும் நோக்கினாள். அண்ணா, நாளை நடக்கும் எனது பிறந்த தின வைபவத்திற்கு அக்கா கோதாவரியை அழைக்கப் போகிறேன். என் மீது பாசத்தை பொழிபவள். அவளை நாம் புறக்கணித்தோம் என்றால் மிகவும் வேதனைப்படுவாள். உனக்கு அவளை பிடிக்காது என்றாலும் எனக்கு வேறு வழி தோன்றவில்லை. அண்ணனை நோக்கி பேசினாலும் ஆதித்தனின் கண்கள் தனது மேனியில் பரவியிருக்கும் என்கிற எண்ணத்தில் ஓரக்கண்ணால் அவனை நோக்கினாள். அவளது முகத்தில் ஏமாற்றம் பரவியது. சுவடியில் இருந்த வரைபடம் ஒன்றை தீவிரமாக கவனித்துக் கொண்டிருந்தான் ஆதித்தன். இவளது பக்கம் அவன் ஏறிட்டு நோக்கவில்லை. நல்ல வேளை நினைவுபடுத்தினாய். இக்கோதாவரி தேவியை அழைப்பது குறித்து எனக்கு கவலை இல்லை. ஆனால் உனது சீராட்டத்திற்கு சற்றே குறைத்துக்கொள். ஏனென்றால் எனது வருங்கால திட்டத்தின்படி முதலில் குறிவைக்கப்படுபவர்கள் பெரியப்பன் நிரூபதுங்கனும் அவர் மகள் கோதாவரி தேவியும் தான். அடடே, மறந்து போனனே ஆதித்தா, இவள்தான் எனது தங்கை பல்லவ நாட்டு இளவரசி திரிபுவனை. திரிபுவனை, இவன்தான் எனது நண்பன் சோழ இளவரசன் ஆதித்தன். அவனது உருவமே ஓவியமாக இவளது இதயத்தில் இருந்தாலும் அப்போதுதான் அவனை கவனிப்பவள் போன்று புருவங்களை உயர்த்தினாள். ஓ, மன்னிக்க வேண்டும், தங்களை நான் கவனிக்கவில்லை. எனது பணிவான வந்தனங்கள், திரிபுவனை கூறினாள். அப்படியா? ஆனால் நான் இந்த கண்களை பார்த்திருக்கிறேன், ஆதித்தன் கூறினான். இருக்காதே, தங்களை நான் முதன்முறையாக இப்போதுதானே பார்க்கிறேன், வியப்புடன் கேட்டாள் திரிபுவனை. இல்லை, செடியின் பின்பாக இந்த கண்களை நான் அப்போதே கவனித்து விட்டேன். நேராக தென்படும் கண்களை விட மறைந்திருந்து நோக்கும் கண்களை நான் எளிதாக இனம் கண்டு கொள்வேன். ஆதித்தன் கூறியதும் குப்பென்று குங்குமமாக அவளது முகம் சிவந்தது. அவனும் இவளை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறான். கண்களை கண்டுவிட்டீர்கள், அப்படியென்றால் தெரிந்தவர்களாகிவிட்டீர்கள். நாளை எனது பிறந்த தின வைபவத்திற்கு நீங்களும் அவசியம் வர வேண்டும், திரிபுவனை கூறினாள். நான் இருப்பது உறையூர். வாரம் ஒருமுறை காஞ்சிக்கு வந்து அபராஜித்தனை சந்திக்கிறேன். மீண்டும் உறையூர் சென்றுவிட்டு நாளை வருவது என்பது நடவாத காரியம், ஆதித்தன் கூறினான். உறையூரில் வாழ்பவரா? உரையில் கத்தியை சொருகினால் வாரம் ஒருமுறைதான் எடுப்பீரோ? அடுத்த வாரம் வருமுறை எதிரியை காத்திருக்க சொல்வீரோ? உரையிலிருந்து புறப்படும் கத்தியை போன்று வீறு கொண்டு உறையூரிலிருந்து புறப்படுவதற்கு எப்போதும் தயாராக இருக்க வேண்டாமோ? திரிபுவனை கூற அனைவரும் சிரித்துவிட்டனர். அன்றிரவு ஒத்தாடை அரண்மனையிலேயே தங்கிவிட்டு மறுநாள் திரிபுவனின் பிறந்தநாள் வைபவத்தில் பங்கேற்றுவிட்டு உறையூருக்கு திரும்ப தீர்மானித்தான் ஆதித்தன். அன்றிரவு அபராஜித்தனின் அறைக்கு சென்று பேசிக் கொண்டிருந்தான் ஆதித்தன். அப்போது ஆதித்தனின் பணியால் ஓடி வந்து அவனது செவியில் ஏதோ கூறிவிட்டு செல்ல ஆதித்தனின் முகம் இருளடைந்தது. என்ன நடந்தது ஆதித்தா? உறையூரிலிருந்து செய்தி வந்துள்ளது. எனது தந்தை விஜயாலயன் மஞ்சத்தில் இருந்து விழுந்து மூர்ச்சியாகிவிட்டார். தலையில் பலத்த காயம். இனியும் அவர் பழைய நிலைக்கு திரும்புவார் என்று எனக்கு தோன்றவில்லை. அபராஜிதா, மீண்டும் நான் நிறுவ நினைக்கும் சோழ ஆட்சியின் முதல் மன்னனாக அவரை அமர்த்துவேன் என்று சபதம் செய்திருக்கிறேன். எனவே நமது திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும், ஆதித்தன் கூற தனது கண்களை மூடி யோசனையில் அமர்ந்திருந்த அபராஜித்தன் ஒருவித தீர்மானத்துடன் எழுந்து நின்றான். சரி,
உடனே நாம் காரியத்தில் இறங்குவோம். நாளை எனது தங்கையின் பிறந்த நாள் வைபவத்தில் ஒரு முக்கிய அறிவிப்பினை எனது தந்தை கம்பவர்மன் செய்வார் என்று கூறியபடி தந்தையின் அறையை நோக்கி நடந்தான் அபராஜித்தன். கம்பவர்மனும் விஜயாவும் அப்போதுதான் பள்ளியறைக்கு வந்திருந்தனர். விஜயா வெற்றிலையை மடித்து கம்பவர்மனிடம் நீட்ட அவன் அதனை வாங்கி வாயில் போட்டுக்கொள்ள சரியாக அறை கதவு தடதடவென்று தட்டப்பட்டது. விஜயா சென்று கதவை திறக்க புயலென உள்ளே வந்தான் அபராஜித்தன். அம்மா, நீ சற்று நேரம் அறைக்கு சென்று காத்திரு, அல்லது நந்தவனத்தில் உலாவி விட்டு வா. நான் தந்தையுடன் ராஜாங்க விஷயங்கள் குறித்து பேச வேண்டும் என்று சொல்ல கணவனை திரும்பி நோக்கியவள் மௌனமாக அறையை விட்டு வெளியேறினாள். அவள் பின்பாக கதவை அரைந்து சாற்றினான் அபராஜித்தன். மறுநாள் மாலை சர்வ அலங்கார பூஷிதையாக தனது அந்தப்புறத்தில் இருந்து வந்த திரிபுவனை பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருந்தான் ஆதித்த சோழன். அவனை பிரமிக்க செய்துவிட்டோம் என்ற திருப்தியில் உற்சாகமாக வளைய வந்து விருந்தினருடன் பேசிக் கொண்டிருந்தாள் திரிபுவனை. மன்னனாக பதவியேற்று திக்விஜயம் செய்து நாடுகளை கைப்பற்றி சோழ சக்கரவர்த்தியாக திகழ வேண்டும், அஸ்வமேத யாகத்தை செய்து உலகின் பலம் வாய்ந்த மன்னனாக திகழ வேண்டும் என்கிற கனவினை வளர்த்து வந்தான் ஆதித்தன். வானத்தை தங்களின் கனவுகளை எல்லையாக கொண்டவர்களுக்கு சிற்றின்ப விஷயங்களில் அவ்வளவாக நாட்டம் இருக்காது. முதன்முறையாக அரியணை மற்றும் போரை மறக்கடிக்கும் விஷயங்கள் உலகில் உள்ளன என்பதை அறிந்தவனாக தனது பார்வையை திரிபுவனை செல்லும் திசைகளில் எல்லாம் பாய்ச்சிக் கொண்டிருந்தான் ஆதித்தன். அப்ராஜித்தன் தனது தந்தையை கவனித்துக் கொண்டிருந்தான். கம்பவர்மன் சற்றே பதற்றத்துடன் அமர்ந்திருந்தான். இருக்காதா பின்னே? நீ மன்னர் பதவியிலிருந்து விலகுவதாக நாளை பிறந்த நாள் வைபவத்தில் அறிவிக்க வேண்டும். என் மகன் அபராஜிதன் தான் அடுத்த மன்னன் என்கிற அறிவிப்பினையும் செய்ய வேண்டும் என்று கட்டளையாக கூறியிருந்தான். தனது மகனை மீறி தான் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்திருந்த கம்பவர்மனால் தலையசைக்கத்தான் முடிந்தது. தந்தையை அறிவிப்பு செய்தவுடன் களத்தில் இறங்கி தனது ஆளுமையை நிலைநாட்ட வேண்டும். படைகளை திரட்டி பெரியப்பன் நிரூபதுங்கனையும் அவனது மகள் கோதாவரியும் சிறையில் அடைக்க வேண்டும். அபராஜித்தன் நினைத்துக் கொண்டிருந்த போதே உள்ளே நுழைந்தாள் கோதாவரி. அபராஜித்தனும் கோதாவரியும் சம வயதுடையவர்கள் என்றாலும் மாதக்கணக்கில் அபராஜித்தன் பெரியவன் என்பதால் அவனை அன்றா என்றுதான் அழைப்பாள் கோதாவரி. அண்ணா, நலமாக இருக்கிறாயா என்றபடி அவன் முன்பாக நின்றாள் கோதாவரி. பல்லவம் நலமாக இருந்தால் நாமும் நலமாகத்தானே இருப்போம் கோதா. பல்லவமே பாதியாக பிரிந்து போனது. எனவே நான் பாதி அளவில் நலமாக இருக்கிறேன். மீதி அளவில் நீ நலமாக இருக்கிறாய் அல்லவா? அபராஜித்தன் கூறினான். நீ நகைச்சுவையாக பேசுகிறாயோ இல்லை காட்டமாக பேசுகிறாயோ நான் அறியேன் அண்ணா. என்னை காணும் போதெல்லாம் உனது குரல் காட்டமாகவே ஒலிக்கின்றது. உனது தங்கை திரிபுவனையுடன் பேசும்போது உற்சாகமாக ஒழிக்கும் உனது குரல் என்னை கண்டால் மட்டும் ஏன் கோபத்தை ஒழிகின்றது? ராஜாங்க விஷயங்களை கடந்து பார்க்க பழகு. நாம் இருவரும் சகோதரருக்கு பிறந்தவர்கள் அல்லவா? என்னிடம் ஏன் பகைமை பாராட்டுகிறாய்? நேரடியாகவே கேட்டுவிட்டாள் கோதாவரி. அவளது கண்களுக்குள் உறுத்து பார்த்தான் அபராஜித்தன். உனது தந்தை மட்டுமல்ல, எனது தந்தையும் சேர்த்துத்தான் சொல்கிறேன். நந்திவர்மன்களுக்கு மகன்களாக பிறந்ததால் மட்டுமே அவர்கள் மன்னர்களாக திகழ்கிறார்கள். பெற்றவன் பெயரில் குளிர்காய நினைக்கும் மகன் இல்லை நான். உண்மையில் புலிசோமன் தொடங்கி எனது தந்தை கம்பவர்மன் மற்றும் உனது தந்தை நிரூபதுங்கவர்மனை வரை ஆட்சி செய்த பல்லவ மன்னர்களிலேயே சிறந்தவன் அபராஜித பல்லவன் என்கிற பெயரை பெறுவதற்காக உழைக்கிறேன். மன்னன் யார் என்பது போர்க்களத்தில் நிச்சயிக்கப்பட வேண்டும், மஞ்சத்தில் அல்ல. உனது தந்தையும் எனது தந்தையும் மன்னனாக அரியணையில் வீற்றிருக்க தகுதி அற்றவர்கள். பற்களை உக்கிரமாக கடித்தபடி அபராஜிதன் பேச கோதாவரி உறைந்து போனாள். அவனது மிரட்டல்களுக்கு தான் பயப்படவில்லை என்பதை அவனுக்கு உணர்த்த வேண்டும் என்கிற ஆக்ரோஷம் எழுந்தது அவளுள். அப்படியா அண்ணா? மஞ்சத்தில் மன்னர்கள் தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது என்கிற உனது கூற்றை நான் முழுவதுமாக ஆதரிக்கிறேன். உனது பாட்டி மாரம்பாவைக்கு நீ இதனை முன்பே கூறியிருந்தால் உனது தந்தை கம்பவர்மன் மன்னனாக வேண்டும் என்று நந்திவர்மனிடம் தலையணை மந்திரம் ஓதாமல் இருந்திருப்பாரோ என்னவோ என்றபடி அவனை இகழ்ச்சியுடன் பார்த்துவிட்டு உள்ளே நடந்தாள். வாயடித்து போனான் அபராஜிதன். பேசு கோதாவரி, பேசு. நாளை எனது சிறையில் இருக்கும்போது யாருடன் பேசப் போகிறாய்? உனக்குள் பேசிக்கொள்ள வேண்டியதுதான். பிறந்த நாள் வைபவம் தொடங்கியது. எனது உடல்நிலை மோசமடைந்து வருகிறது. எனவே நான் வட பல்லவத்தின் மன்னர் பதவியிலிருந்து விலகுகிறேன். எனது மகன் அபராஜித பல்லவன் எனக்கு பின் அரியணை ஏறி வட பல்லவத்தை ஆட்சி செய்வான் என்றதும் அனைவரும் திகைத்து நிற்க பிறகு தங்களை சுதாரித்துக் கொண்டு கைகளை தட்டினார்கள். அபராஜித்தன் தனது நண்பன் ஆதித்தன் பக்கத்தில் நிற்க, மறுபுறம் திரிபுவனை நிற்க விருந்தினர்களை நோக்கி தலையசைத்து வணங்கினான். பல்லவ மக்களே, எனது தந்தையின் விருப்பத்தை ஏற்று பல்லவத்தின் மன்னனான நான் நல்லாட்சி வழங்குவேன் என்று கூற சட்டென்று தனது இருக்கைகளில் இருந்து எழுந்து நின்றாள் கோதாவரி. உனது தந்தை வட பல்லவத்திற்கு மட்டுமே மன்னர். எனவே அவரது வடபுலத்தில் மன்னனாக பதவி ஏற்றுக்கொள்ள தயார் என்று கூறு. தென் பல்லவத்தை எனது தங்கை
உனது தந்தை வட பல்லவத்திற்கு மட்டுமே மன்னர். எனவே அவரது வடபுலத்தில் மன்னனாக பதவி ஏற்றுக்கொள்ள தயார் என்று கூறு. தென் பல்லவத்தை எனது தந்தை நிருபதுங்கவர்மர் ஆள்கிறார். ஆவேசத்துடன் கோதாவரி கூற அங்கே பூரண அமைதி நிலவியது. தொடரும்.